ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான பிரண்டை பொடி தாங்க. இது உடலுக்கு மிகவும் நல்லது. இது பொடி இட்லி, பொடி தோசை மற்றும் ஒயிட் ரைஸ்க்கும் நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாங்க. மூட்டு வலி குணமடைய செய்யும், பசி உணர்வையும் தூண்டக்கூடியதுங்க, உடல் எடையும் குறைக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை 2 கட்டு வாங்கிட்டு வந்திருக்குதுங்க. நல்லா பிஞ்சு பிரண்டை தான் வாங்கிட்டு வந்திருக்குது. இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை கை அரிக்குங்க கட் பண்ணும்போது, அந்த நார் எடுக்கும்போது. அதனால் கையில் நீங்கள் ஆயில் ஏதாவது தடவிக்குங்க. தேங்காய் எண்ணெய் தான் தடவுறேன். தடவிட்டு எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா கையில் அரிப்பு வரும். இந்த போல தலைகளை எல்லாம் எடுத்துட்டு இந்த போல வர நார் மட்டும் எடுத்துக்கணும். இதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். இதெல்லாம் நாரில் அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த நாரை எடுத்துட்டுங்க இது போல் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரணுங்க, இந்த ஈரம் போகிறதுக்கு. அப்புறமா வதக்கிக்கலாம். கடலை பருப்பு எடுத்துருக்குறேனுங்க. 250 ml கப்போட அளவு. எல்லாமே இதுலேயே அளவு எடுத்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க, போட்டுக்கலாம். அரை கப் இருக்கும். ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க எல்லாமே. நல்லா சிவக்க வறுத்துக்கணுங்க. பொன்னிறமாக வறுத்துச்சுங்க. இந்தளவு பருப்புட்ட போதும், எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து இதுவும் அதே அளவுங்க, 100 கிராம் இருக்கும். அதே கப் அளவில் தான் எடுத்துருக்குறேன். இதுவும் வறுத்துக்கலாம். கருப்பு உளுந்து உடலுக்கு மிகவும் நல்லது. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இல்லைன்னா வெள்ளை உளுந்தே போட்டுக்கலாம். அது வறுபட்டுருச்சா என்னென்னு தெரியாதுங்க, அதுக்காக கொஞ்சமாக வெள்ளை உளுந்து போடுறேன். வறுபடுறது தெரியாததுனால போட்டுக்கிறேன். வறுத்துக்கலாம், நல்லா சிவக்க வறுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்து இதுவும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா சிவக்க வறுத்துக்கணும். உளுந்து மிகவும் நல்லது உடலுக்கு. இது கருப்பு உளுந்து போடுங்க, ரொம்ப நல்லது. இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். வறுபட்டுருச்சுங்க. வறுபட்டுருச்சு. இதையும் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க. பருப்பு எள்ளு தான் எடுத்துருக்குறேனுங்க. நீங்கள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வெள்ளை எள் கூட போட்டுக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கல் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு, வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேனுங்க. வெடிச்சு வருதுங்க, எடுத்துக்கலாம். கறியிடும். இது போல் வெடிச்சா போதும், பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க காய வச்சு எடுத்துருக்குறேன். நிழல்லையே உலர்த்தி எடுத்துருக்குறேனுங்க. சீக்கிரமாக வறுபட்டுரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கங்க. இல்லைன்னா தண்ணி உலர்த்திட்டு கூட வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆனால் போதும். சவுண்டு வரும் வறுபடும் போது. கருவேப்பிலை உடலுக்கு மிகவும் நல்லது. கால்சியம், அயன் எல்லாம் இருக்குதுங்க. பிளேட்டில் கொட்டிக்கலாம். மிளகாய் உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் போடுவீங்களோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கங்க. அரைக்கும் போது இந்த காம்பு எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா விதையெல்லாம் வெளியில் வந்துடும்.
ஒரு 7-8 மிளகாய் போட்டிருக்கிறேன். பவுடர் தேவையான கல்லுப்பு போட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. உப்புல இருக்கிற அந்த ஈரத்தன்மையும் போயிடும். மிளகாயும் காரில் அடிக்காதுங்க, வறுபட்டுரும். அடுத்து மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போடணுங்க. ஜீரகம் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போடணுங்க. ஜீரகம் வறுத்துக்கலாங்க. வறுபட்டுருச்சுங்க. இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த பிரண்டை நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க, நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேனுங்க. காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா இவ்வளவுதான் இருக்குது. காய வச்சு எடுத்து இல்லைன்னா இந்த தண்ணி போனால் கூட போதுங்க. ஈரம் போனதுக்கப்புறம் கூட வறுத்துக்கலாம். ஆயில் விட்டு தான் நம்ம வறுக்க போகிறோம். இது போல் காய வச்சு வறுக்கும்போது சீக்கிரமாக வறுபட்டுருங்க. அதுக்காகத்தான் காய வச்சேன் வெயிலில். வறுத்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டால் போதும். வறுபடுற அளவுக்கு நல்லெண்ணெய் தான் விடுறேங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம். வறுபடுறதுக்கு கொஞ்சமாக விட்டுக்கலாம். கொஞ்சமாக வறுபடுற அளவுக்கு விட்டு வறுத்துக்கலாங்க. காய் வச்சு தான் எடுத்துருக்குறோங்க, அதனால சீக்கிரமாக வறுபட்டுரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கிளாத்தில் வச்சு தொடச்சி அந்த ஈரத்தை நல்லா தொடச்சி எடுத்துட்டு கூட நீங்கள் இது போல் வறுத்துக்கலாங்க. காய வைக்க முடியலன்னா கூட அது போல் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். ஒரு நாள் காலையில் வாஷ் பண்ணி காய வச்சிங்கன்னா ஈவினிங் வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுபட்டுரும், காஞ்சிரும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கணும். வதங்குற அளவுக்கு பிரண்டை வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கணுங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது. இது போல் வறுபடணுங்க. வறுபட்டுருச்சு. இதையும் அதே போல் ஒரு நெல்லிக்காய் சைஸுங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்குறேன். போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பூண்டு 10 பல் இடிச்சு எடுத்துருக்குறேனுங்க. கட்டி பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இது போல் பொடிச்சு கொட்டி எடுத்துக்கிறேனுங்க. கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். இதுவும் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு ஆயிலில் தான் வதக்கணுங்க. நல்லெண்ணெய் தான் விடுறேன். கொஞ்சமாக வதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் விட்டுருக்குறேனுங்க. வறுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது. பூண்டும் தட்டி காலையிலேயே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறேனுங்க. சீக்கிரமாக வறுபடும். நீங்கள் அப்போவே தட்டி கூட போட்டு வறுக்கலாம். வறுபட்டுருச்சுங்க. பூண்டு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், புளி 3மே வறுபட்டுருச்சுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் விட கம்மியாக ஆயில் விட்டிங்கன்னா போதும் வறுக்கிறதுக்கு. இதுவும் இது போல் பிளேட்டில் கொட்டிட்டுங்க. எல்லாமே வறுத்தது எல்லாமே இருக்குது. ஆறட்டுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக வேண்டியதில்லை, ரொம்ப குறவரப்பாகவும் இருக்கக்கூடாது. இட்லி பொடி மாதிரி கொஞ்சம் குறவரப்பாக இருக்கணுங்க. ஆறட்டும், அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஆறிடுச்சுங்க. நீ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு தடவையாக போட்டு அரைச்சிக்கலாங்க. பாதி எடுத்துருக்கிறேன் மிக்ஸி ஜாரில். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரணுங்க, அப்புறமா பார்க்கலாம். பாதி அரைச்சிட்டேனுங்க. இந்த மாதிரி மிளகாயில் இந்த காம்பை நீக்கிட்டு அரைக்கணுங்க. பிகினர்ஸ் சொல்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, கெடாது. நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. ஏன்னா நம்ம 2 டைம் போட்டு அரைச்சிருக்கிறோம். அதனால் நல்லா ரெண்டையும் ஒன்றா கொட்டி கலந்து விட்டுருக்குறேனுங்க. ஆறட்டும். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கெடாமல் இருக்கும். ஈரம் படாமல் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அருமையான பிரண்டை பொடி ரெடி. இதுபோல் ஆர்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு பொடி தோசை, பொடி இட்லி, ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாங்க. பிசைஞ்சு சாப்பிட்லாம். நெய் பிடிக்காதவங்க தேங்காய்னா நல்லெண்ணெயில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி அரைக்கலினா கூட டக்குன்னு இந்த பொடி வச்சு நெய் விட்டு தொட்டு சாப்பிட்டு போயிடலாங்க. இட்லி, தோசை எல்லாமே, ஒயிட் ரைஸ் எல்லாமே கண்டிப்பாக செய்து பாருங்கள். உடலுக்கு மிகவும் நல்லது. செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்று உங்கள் அன்பில் இருந்தால் பை பை.